எஸ்தர், வஸ்தி என்கிற 2 ராணிகளை குறித்து பார்த்து வருகிறோம். எஸ்தர்னுடைய வெற்றிக்கு காரணமான 10 விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முட்டாள் ராஜாவும் 2 ராணியும் அப்படின்னு ஒரு வாரம் பேசணும். அதுல வஸ்தி என்கிற ராணி தன்னுடைய பதவியை இழந்தாள். ஆனா எஸ்தர் என்கிற ராணி தன்னுடைய பதவியை மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய குலத்தினுடைய ஜீவனையும் கூட காக்க முடிந்தது அவருடைய சில செயல்களின் மூலமாக. சூழ்நிலை என்னன்னு சொன்னா, இந்த யூதர்களை வெறுக்கிற ஒரு மனிதன் ராஜாவுக்கு நண்பனாகிறான். அந்த ராஜாவினிடத்துல கேட்டு இந்த யூதர்களை அழிப்பதற்கு ஒரு நாளை குறிச்சிட்டான். இப்ப இந்த விஷயத்த மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற இந்த எஸ்தர் ராணியினுடைய வளர்ப்பு தந்தை அவளுக்கு சொல்லி அனுப்புறாரு. இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த எஸ்தருடைய வளர்ப்பு தந்தை என்ன நினைச்சுக்கிறாரு, நம்மெல்லாம் ராஜா கிட்ட போக முடியாது, நம்மெல்லாம் போய் ராஜா கிட்ட பேச முடியாது. ஆனா எஸ்தர் தன்னுடைய மகள் தான் இப்போ ராணி ஆயிட்டாட, அவ போய் பேச முடியும் அப்படின்னு நினைச்சு சொல்லி அனுப்புறாரு. ஆனா எஸ்தர் ஒரு காரியத்தை திருப்பி சொல்லி அனுப்புறா. இந்த ராஜாவுக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்னன்னு சொன்னா, கூப்பிட்டாதான் போகணும், கூப்பிடலன்னா போக கூடாது. இதுல இருந்து நான் தெரிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, தனக்கு புருஷனா இருந்தால் கூட எஸ்தர் அவருடைய ஸ்தானத்திற்கு, அவர் ராஜா என்கிற ஸ்தானத்திற்கு மரியாதை கொடுக்கிறார். என் புருஷன் தானே, எப்படி வேணா பேசுவேன் அப்படி வஸ்தி நினைச்சா. ஆனா எஸ்தர் அப்படி நினைக்கல. புருஷன்தான் இருந்தாலும் அவர் ராஜா, அவருக்குன்னு சில முறைகள் இருக்கிறது, அதை நான் மீறக்கூடாது என்று சொல்லி அந்த கனத்தை, அவருக்குரிய கனத்தை கொடுத்தாள். இதுதான் முதல் பாயிண்ட். ஏன்னா சொல்லிவிட்டது அப்பா, வளர்ப்பு தந்தை. நிறைய நேரத்துல நம்ம சகோதரிகள் கணவன்கிட்ட எப்படி பேசுறாங்கன்னா, அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி பேசுவாங்களோ, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி அனுப்புறாங்களோ அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. மற்றவர்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம பார்த்துக்கிட்டது தான் இவருடைய 2வது காரியம். சொந்த தகப்பனா இருந்தா கூட நான் அந்த விதிகளை மீற முடியாது என்று சொல்லி ஞானமா நடந்தா இல்லையா, அதான் 2வது காரணம் அவளுடைய வெற்றிக்கு. 3வது ஒரு விஷயத்த அவ தெளிவா இருக்கிறா. ராஜா கூப்பிடாம போகக்கூடாது, ராஜா கூப்பிடாம போகக்கூடாது. அதை நான் வேற ஒரு காரியத்துல கூட சொல்லியிருக்கிறேன். ஆண்களை கையாளுவது என்பது, இந்த ஒரு விஷயத்துல பெண்கள் ஞானமா நடந்தாங்கனாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க பேசாம இருக்கும்போது, அவங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கூப்பிடாம ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் விட்டா அவங்களே கூப்பிடுவாங்களே, அந்த நேரத்துக்காக காத்திருப்பது புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அடையாளம். 4வது காரணம், அவருடைய வெற்றிக்கு 4வது காரணம், அவள் தேவனை நம்பினாள். இவர் திரும்பியும் சொல்லி அனுப்புறாரு. பிரச்சனை என்ன அப்படின்றத அப்பா சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்பணும்னே அவர் சொல்றா, சரி இனிமே நான் பொறுத்திருக்க முடியாது, ஆனா முதல்ல நீங்க எல்லாம் கூடி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. இப்போ வாழ்க்கையில புருஷனை நம்புறதை விட கடவுளை நம்புறது ரொம்ப முக்கியம். 1 பேதுரு அதான் சொல்லுது. ஆதி காலத்துல ஸ்திரீகள் தேவனை நம்பி தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். புருஷனை நம்பி புருஷனுக்கு கீழ்ப்படியில, புருஷன் நம்மளை காப்பாத்துவார் நம்பி புருஷனுக்கு கீழ்ப்படியில, தேவனை நம்பி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இங்க கீழ்ப்படிதல் என்பது இவர் நல்லவர் கெட்டவருங்கிறதுனால இல்ல, தேவனை நம்புறதுனால உண்டாகிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது எஸ்தருக்கு தெளிவா தெரியுது. இங்க கடவுளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தேவை. ஏன்னா நாம இருதயங்களை மாற்றுகிறது இல்ல, தேவன் தான் இருதயங்களை மாற்றுகிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். நிறைய நேரத்துல நாம மாத்திரலாம் நினைக்கிறோம். நாம பேசுவதன் மூலமாக, வாதாடுவதன் மூலமாக, அழுவதன் மூலமாக,
தொடர்ந்து ஆலோசனைகள் சொல்லி கொண்டிருப்பதன் மூலமாக ஒரு நபரை மாத்திர முடியும்னு நினைக்கிறோம். அது பேக் ஃபயர் தான் ஆகுது. அது நெருப்பு அணைக்கிறதுக்கு பெட்ரோல் ஊத்துன மாதிரி. கோபக்கார ஒரு நபர்கிட்ட போய் ஆலோசனை சொல்றது அவர் கோபத்தை எந்த விதத்திலையும் மாத்த போறது இல்லை. ஆனா அவருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய இருதயத்தை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. 5வது காரணம், அந்த ராஜாவாகிய புருஷன் இடத்துல அவ போகும் பொழுது எப்படி பேசணுமோ அப்படி பேசுறா. நிறைய பேருக்கு பேச தெரியறது இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். வாயை திறக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஞானத்துக்கு ஜோமெண்ட் கூட வாய் திறக்கலாம். வாயை திறந்துட்ட பிறகு அதை மூட முடியறது இல்லை. அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட எப்படி காரியத்தை கன்வே பண்றோம், புருஷன் இடத்துல எப்படி காரியத்தை கன்வே பண்றது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஒரு நண்பன், அந்த நண்பன் ராஜாவுடைய நண்பன் கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு காரியத்தை செய்யறான். அதை போய் இப்ப சொல்லணும். நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல அதை போய் சொல்லணும்னா எப்படி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் தலைவரி கோலத்தோட கத்திக்கிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா, உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி, உனக்கு ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா, ஃப்ரெண்டு எது சொன்னாலும் செஞ்சிருவியா அப்படின்லாம் பேசியிருந்தான்னா தலை போயிருக்கும். வஸ்திக்காவது பதவி தான் போயிடுச்சு, எஸ்தருக்கு தலையே போயிருக்கும். தலைவரி கோலத்தோட சாக்க கட்டிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் ஜோம் பண்ண சொன்னா சாக்கு தரித்து. ஆனா எஸ்தர் அப்படி போகல, ராஜ வஸ்திரம் தரித்து போனாள். நிறைய நேரத்துல கண்ணீர் காரியத்தை சாதிச்சிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அது நடக்கலாம். மனைவியா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நானு, நீங்க கண்ணீர் விட்டு உங்க கணவன்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஆனா காரியம் அப்பொழுது சாதிக்கப்படுது, நீண்ட காலத்துக்கு அது நன்மையானது இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கண்ணீர் விடும் போதெல்லாம் உங்களுடைய புருஷனுடைய இருதயத்துல ஒரு காயம் உண்டாகுது. அந்த காயம் அதிகமாயிட்டே இருக்குமானால் ஒரு நேரத்துல அது வேறு மாதிரியான விளைவுகளை தான் கொடுக்கும். அந்தந்த நேரம் காரியம் சாதிக்கணுமா அல்லது முழு குடும்பம் வாழ்வும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது உங்க கையில தான் இருக்குது. எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்திருந்தா. துக்கமா இருக்க வேண்டிய நேரம், உயிர் போக வேண்டிய நேரத்துல ராஜா எந்த வஸ்திரம் எடுத்து கொடுத்தாரோ அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு போய் தலைவரி கோலத்தோட எல்லாம் போகல, அவசரத்தை காட்டல, ரொம்ப பொறுமையா ராஜா கூப்பிடுற வரையும் நிக்கிறா. முன்னால போய் நிக்கிறா. ராஜா தான் கேட்கிறார் என்ன விஷயம்னு. நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும், அவசரம், நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அப்படிலாம் சொன்ன மாதிரியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவரை புருஷனாக மாத்திரமல்ல ராஜாவாக பார்க்க கற்றுக்கொண்டால் அதனால்தான் அவள் தொடர்ந்து ராணியாகவே இருக்க முடிந்தது. 6வது, அங்க போனோடனே ராஜா செங்கோல் நீட்டி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, எஸ்தர் ராணியே, உனக்கு என்ன வேணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதி வேணும்னா கூட தர்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் கொடுக்கறது மேல இன்ட்ரெஸ்டா இருந்த மாதிரியே காமிச்சிக்கல. அந்த ராஜ்யம் வேணும்னா கேட்டிருக்கலாம் தானே. ராஜ்யத்தை வாங்கிக்கிட்டு தனியா போயிருந்தா அவ ஒரு தனி ராணி. அவ யூதர்கள் எல்லாம் என் ராட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னா யாரும் கொலை பண்ணிருக்க முடியாது தானே. அவ அப்படிலாம் சொல்லல. அவருக்கு கொடுக்கறதுல முக்கியத்துவத்தை காட்டுறா. பெறுவதை காட்டிலும் கொடுக்கறதே பாக்கியம் சொல்றத இங்க செய்யறா பாருங்க. அவர் என்னென்னமோ கொடுக்குறேன்றாரு, இவங்க அதெல்லாம் சொல்லல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க நான் விருந்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். அப்படி கூப்பிடும்போது கூட அந்த வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு சம்மதியானால், இஃப் யூ வில், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். நிறைய நேரத்துல சாப்பிட கூப்பிடும்போது வீட்டுல எப்படி சாப்பிட கூப்பிடுறோம் பாருங்க. சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போங்க, எனக்கு பாத்திரத்தை கழுவி என் வேலையை நான் முடிக்கணும், எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படி கூப்பிடல. சம்மதி இருந்தால், இப்போ சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா, விருப்பம் இருந்ததுன்னா, மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் சந்தோஷமான வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒரு திறவுகோல் சாவி. அதுலயும் ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுன்றது ராணிக்கு ரொம்ப சேஃப். அப்ப அவ வார்த்தை எப்படி பயன்படுத்துறா பாருங்க. உமக்கு நான் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வரணும்னு நான் கேட்டுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். 7வது பாயிண்ட், ராஜாவை மட்டும் கூப்பிடல, அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிடுறான். அப்ப இந்த ஃப்ரெண்டு யாரு? இவரு தான் நாசம் பண்றவரு, இவரு தான் இப்ப இவங்க சாவுக்கே காரணமா இருக்க போறவரு. ஆனா அப்ப ஃப்ரெண்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா ராஜா காதுல விழாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. டைமிங் ரொம்ப முக்கியம். அதுதான் அடுத்த பாயிண்ட். எப்ப செய்யறோன்றது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, முதல்லயே இவன் தான், இந்த ஆமான் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆமான் மேல இருந்த பிரியத்துல நேத்து வந்த நீ நேத்து தான்
உன்னை நான் ராணியா செலக்ட் பண்ணியிருக்கேன், 1 மாசம் தான் ஆச்சு, 30 நாள் தான் ஆச்சு. இந்த ஆமான் எனக்கு எவ்வளவு நாளா ஃப்ரெண்டு தெரியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு தான் ரொம்ப தெரியுமா இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியே. அப்புறமா ஆமான பிடிக்காதுன்னு இவ காமிச்சிருந்தான்னா, இவ என்ன சொன்னாலுமே ஆமான இவளுக்கு பிடிக்காது, அதனாலதான் இவ ஆமான பத்தி குறை பேசிட்டு இருக்கிறான்னு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ அப்படி செய்யல. அதுதான் 8வது பாயிண்ட். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காரியத்தை எப்போ சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வீட்டுக்காரரு வேலையில இருந்து வர்றாரு, வரும்போதே பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. சாப்பிடும்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா சாப்பாடை வச்சுட்டு எழுந்து போயிடுவாங்க. அப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சு திருப்தி ஆகி அவங்க ரிலாக்ஸா இருக்கிற நேரம் ஒண்ணு இருக்குது பாருங்க, அந்த டைமுக்காக சில பேர் பொறுமையா இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் கணவன்கிட்ட இப்படித்தான் நடந்துக்கணுமா, நான் எப்படி வேணா நடந்துக்க முடியாதுன்ற அலட்சியம் தானே காரணம். ஆனா இங்க அப்படி பண்ணல. வஸ்தி அப்படி பண்ணா, ஆனா எஸ்தர் அப்படி பண்ணல. அவன் முதல் முறையே சொல்லியிருந்தா கூட, முதல் முறை விருந்து கொடுத்து சொல்லியிருந்தா கூட, ஓ இதுக்காக தான் எனக்கு விருந்து கொடுக்குற மாதிரி நடிச்சியா அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராஜா. ஆனா 2வது முறை கூப்பிட்டு, 2வது முறையும் ஆமான கூப்பிட்டு, ராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல, அவர் சாப்பிட்டு மனரம்யமா இருக்கிற நேரத்துல ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறார். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராஜாவை திரும்ப திரும்ப கேட்க விடுறார். புருஷன் கேட்க மறுக்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா எரிச்சல் தான் வரும். ஆனா அவரு கேட்கணும், கேட்க வைக்கணும். நாக்கில் உப்பு தடவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தாகத்தை ஏற்படுத்தணும். ஒரு காரியத்தை குறித்த கியூரியாசிட்டி ஏற்படுத்தி, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு 3 முறை கேட்ட பிறகு, ராஜா கொலு மண்டபத்துல இருக்கும்போதே கேட்டாரு, முதல் விருந்துல கேட்டாரு, இப்ப 2வது விருந்துல கேட்கிறாரு. 3 முறை கேட்ட பிறகு இவ தன்னுடைய தேவைகளை சொன்னால், ஜெயித்தாள். அந்த 9வது பாயிண்ட், அவ அப்படி பேசும்போது கூட நான் சாக போறேன் அப்படின்றத பத்தி அவ பெருசா பேசல. ராஜாவுக்கு ஏற்படுகிற நஷ்டத்துக்கு யார் பொறுப்பேற்பா அப்படிதான் பேசுற. ராஜாவுக்கு நஷ்டம். ஆமான் இப்ப செஞ்ச காரியத்துல நான் சாக போறேன், என் குலம் சாக போகுது, எங்க வீட்டுக்கு பிரச்சனை, எங்க அப்பாவுக்கு பிரச்சனை, அப்படி பேசல. அவ அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சு பேசுறா. அதுதான் பிரச்சனை. ஆனா அவ எப்படி ராஜா கன்வே பண்றா, அது உங்களுக்கு ஏற்படுற நஷ்டம் ராஜா, இந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பெடுக்க போறான்னு ராஜா கோவம் வந்துடுச்சு. யார் அவன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்து பாக்குறாரு. இவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக விழுந்து கிடக்குறான். ராஜாவுக்கு அது எப்படி தோணுது, ராணிய ஏதோ வற்புறுத்துறதுக்காக தான் அவன் படுக்கையில கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போட்டாங்க. ராஜா சொன்ன உடனே அவனை கொண்டு போட்டாங்க. பாருங்க, மனைவியினுடைய அன்பினால ஒரு மனுஷன் நிரம்பி இருக்கும்போது அவனுடைய பார்வையே வேற மாதிரி ஆயிடும். அது வரைக்கும் அவன் ஆமான பார்த்த பார்வை வேற. இப்ப ஆமான் மன்னிப்பு கேட்கறதுக்காக விழுந்து கிடக்குற ஆமான, இவன் அவளை ராணிய தொடர்றதுக்காக தான் விழுந்து கிடக்குறான்ற அளவுக்கு பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகி போச்சு. உங்களுடைய அன்பினாலே உங்களுடைய கணவனுடைய இருதயம் நிரம்பி இருக்கும் பொழுது நீங்க என்ன காட்ட விரும்புறீங்களோ அதை தான் அவர் பார்ப்பாரு. அப்படி நிரப்பாத போது, அவர் திருப்தி அடையாத போது அவர் என்ன பார்க்க விரும்புறாரோ அதை தான் பார்ப்பாரு. இந்த விஷயங்களை புரிந்து கொண்டால் நீங்களும் ஞானம் உள்ள ஸ்திரீ. இந்த 10 காரியங்களையும் திரும்ப திரும்ப கேளுங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையை செயல்படுத்த முடியுமோ அத்தனை செயல்படுத்தி பாருங்க. உங்கள் குடும்ப வாழ்வு நிச்சயமாக சந்தோஷம் உள்ளதா